ஹாய், நைட் டின்னருக்கு புளியை அவலை பண்ண போகிறேன். புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கரைச்சுண்டுலாம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிட்டு காஞ்ச மிளகா பெருங்காயெல்லாம் போட்டுட்டு இந்த ப்ரௌனில் புளி தண்ணி விட்டுட்டு உப்பு சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த அவலை போட்டுடலாம். ப்ரௌன் அவலை வாஷ் பண்ணிவிட்டு இந்த உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். ஊறட்டும். அது இப்போ தாளித்து கொட்டிட்டு பண்ணலாம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிட்டு வேர்க்கடலை போட்டிருக்கேன். இது வறுபடட்டும். வேர்க்கடலையை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வறுபடட்டும். அப்புறம் புளி தண்ணி விட்டு உப்பு சாம்பார் பொடி போட்டு அப்புறம் ஊற வச்சு அவலை போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் உப்பு சாம்பார் பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது நல்லா கொஞ்சம் சுண்டட்டும். அப்புறம் ஊற வச்ச அவலை போட்டுடலாம். கொதித்து வந்தோடனே ஊற வச்ச அவலை போட்டேன். மூடி வச்சுடலாம். வேகட்டும் பார்க்கலாம். சூப்பரான புளி அவலை உப்புமா ரெடி ஆகிடுது. இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓரளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். உதிரியாக வேணுங்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவலை போட்டுட்டு பண்ணலாம். சூப்பரான இந்த புளியோலை உப்புமா தேங்காய் சட்னியோடையும் தக்காளி வெங்காய சட்னியோடு தொட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஒன்ஸ்.